அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1.12 தான் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன அப்படின்னா, கன்வெர்ட் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷர் இன்டு நியூட்டன் மீட்டர் பவர் -2 யூஸிங் த மெத்தட் ஆஃப் டைமென்ஷன்ஸ். ஸோ இப்போ டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷரை நம்ம வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -2க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 76 சென்டிமீட்டர். அதை நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூட்டன் மீட்டர் பவர் -2க்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து எப்படியெல்லாம் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 76 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போது நமக்கு வந்து சென்டிமீட்டர் அப்பீரன்ஸ் இருந்தாலே அது என்ன சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ அப்போ சிஜிஎஸ் சிஸ்டமில் இருக்கிற ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் பவர் -2. அப்போ நியூட்டன் ஃபங்க்ஷன் வருது, மீட்டர் வருதுனாவே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா எஸ்ஐ யூனிட் சிஸ்டம், அதாவது மெட்ரிக் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம கொடுத்துருக்க கொஷின். ஸோ அப்போது சிஜிஎஸ் சிஸ்டமில் இருக்க வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ப்ரெஷர் ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஷரில் பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குரி ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். எவ்வளோ இதில் இருக்குது அப்படின்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன அப்படின்றத நம்ம வந்து வேல்யூஸை சிஜிஎஸ் சிஸ்டமில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து எழுதிக்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் என்ன இருக்குது, நமக்கு வந்து மெர்க்குரி ப்ரெஷர் வந்து அப்பியர் ஆகிருக்கு. ஸோ அப்போது 76 சென்டிமீட்டரில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா மெர்க்குரி ப்ரெஷர் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து அப்பியர் ஆகிருக்கு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது ஃபார்முலா ஃபங்க்ஷன் எப்படி வரும் அப்படின்னா 76 சென்டிமீட்டரில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து அப்பியர் ஆகிருக்கு. ஸோ அப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்முலா ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா HGD நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா H அப்படின்றது என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் மெர்க்குரி காலம். அதே பார்த்தோம் அப்படின்னா G அப்படின்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. D பார்த்தோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம வந்து மீன் பண்ணுறோம். ஸோ அப்போ சிஜிஎஸ் சிஸ்டம்னு பார்க்கும்போது இப்போ ஹைட் எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 76 சென்டிமீட்டர். ஸோ அப்போது 76 சென்டிமீட்டர் இன்ட்டு G என்னது எனக்கு வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதை வந்து ஜென்ரலாக நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்டில் நம்ம பார்க்கும்போது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ அப்போ சிஜிஎஸ் சிஸ்டம்னு பார்க்கும்போது இது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டரை வந்து சென்டிமீட்டராக நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா மீட்டரை வந்து நான் சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் இன்ட்டு 100. ஸோ அப்போ இன்ட்டு 100 பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 980 சென்டிமீட்டர் டிவைடட் செகண்ட் ஸ்கொயர்ட். ஸோ அப்போ ஜியோட வேல்யூவை நம்ம வந்து எழுதிட்டோம். இன்ட்டு டி என்னது எனக்கு வந்து டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி. டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரியோட வேல்யூ என்ன இருக்கும் நமக்கு வந்து 13.6 இன்ட்டு அதோட யூனிட் என்னது கிராம் டிவைடட் சிசி. ஸோ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ டென்சிட்டினாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் பை வால்யூம் இல்லையா. ஸோ வால்யூம்னு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கியூப். ஸோ அப்போ அதை தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்றது தான் இது மீன் பண்ணுது. சிசின்றது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கியூபிக் சென்டிமீட்டர். இது வந்து நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிராம். ஸோ அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து யூனிட் எல்லாமே எப்படி இருக்குது, எனக்கு வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன இப்போ என்ன எனக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் வரும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா 76 இன்ட்டு 9.980 இன்ட்டு 13.6
6 இது வந்து எனக்கு வேல்யூஸ் இன்ட்டு எனக்கு என்ன இருக்குது இப்போ வந்து யூனிட்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ யூனிட் பார்க்கும்போது எனக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் டிவைடட் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா கிராம் டிவைடட் கியூபிக் சென்டிமீட்டர். ஸோ இப்போ கியூபிக் சென்டிமீட்டர்னால் என்ன மீனிங், நமக்கு வந்து சென்டிமீட்டர் வந்து எனக்கு என்ன இருக்குது கியூபில் இருக்குது. ஸோ அதை தான் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பண்ணுறேன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த சென்டிமீட்டரில் ஒன்றும் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கேன்சல் ஆகுது. ஸோ இப்போ ரிமைனிங் டேர்ம்லேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணும் போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இப்போ வந்து ஃபைனலாக எனக்கு வந்து சென்டிமீட்டர் டிவைடட் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு கிராம் டிவைடட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த கிராம் சென்டிமீட்டர் இன்ட்டு செகண்ட் ஸ்கொயர் இந்த டேர்மை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் ஃபோர்ஸோட வேல்யூ. சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நம்ம அதோட யூனிட்டை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மெட்ரிக் யூனிட்டில் நம்ம வந்து நியூட்டன் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இங்கே நாம் வந்து என்ன பண்ணுறோம் சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2 இந்த யூனிட் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஜென்ரலாக சொல்லுவோம் அப்படின்னா டைனி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட் தான். நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நம்ம வந்து டைனி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா டைனி சென்டிமீட்டர். ஸோ அப்போது இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் எப்படி கிடச்சிருக்கு டைனி சென்டிமீட்டர் பவர் -2. ஸோ இதுதான் எனக்கு என்னது சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த ப்ரெஷரோட வேல்யூவோட யூனிட். ஸோ அப்போ ஆல்ரெடி வேல்யூஸ் எப்படி கிடச்சிருக்கு நமக்கு வந்து 76 × 980 × 10 × 13.6 இது வந்து வேல்யூ. எனக்கு வந்து யூனிட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறமா எனக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா டைனி சென்டிமீட்டர் பவர் -2. ஸோ அப்போ ஓவரில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ப்ரெஷர் ஃபங்க்ஷன் நான் எடுக்கும் போது சிஜிஎஸ் சிஸ்டத்தில் P equal to 76 into 13.6 into 980 யூனிட் பார்த்தோம். இப்போ தான் நம்ம வந்து டிரைவ் பண்ணோம். ஸோ இப்போ இது என்னது டைனி சென்டிமீட்டர் பவர் -2. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ப்ரெஷர் ஃபங்க்ஷன் வந்து எதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்க ப்ரெஷர் ஃபங்க்ஷன் வந்து இந்த ரேஞ்சில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜென்ரலாக ப்ரெஷர் ஃபங்க்ஷனோட டைமென்ஷன் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் ஃபங்க்ஷன் என்ன எனக்கு வந்து ப்ரெஷர் ஈக்குவல் டு நம்ம வந்து ஜென்ரலாக ஃபார்முலா ஃபங்க்ஷன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா ஃபங்க்ஷனை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபோர்ஸ் அப்படின்றத நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ அப்போ ஏ டிவைடட் ஏரியா ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ. ஸோ இப்போ இதோட டைமென்ஷன் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு மாஸ் அப்படிங்கும் போது கேபிட்டல் எம், ஏன்றது என்னது ஆக்சலரேஷன். ஸோ இப்போ எல் டி பவர் -2 டைமென்ஷன் டிவைடட் ஏரியான்றது என்ன வரும் எனக்கு வந்து எல் ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் இங்கே வந்து எல் வந்து கேன்சல் ஆகும். ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபைனலைஸ் ஆகிறது வந்து பார்த்தேன் அப்படின்னா எம் எல் பவர் -1 டி பவர் -2. ஸோ அப்போ ப்ரெஷரோட டைமென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ப்ரெஷரோட டைமென்ஷன் ஜென்ரல் ஃபங்க்ஷன் எம் எல் பவர் -1 டி பவர் -2. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டிரைவ் பண்ண போகிறோம். சிஜிஎஸ் சிஸ்டத்தை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்டை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம், மெட்ரிக் யூனிட்டை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இங்கே பார்த்தேன் அப்படின்னா ரெண்டையும் நான் வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷனை நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா P1
P1 அப்படின்றத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம், P2 அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்ரிக் சிஸ்டமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து P1 அதாவது சிஜிஎஸ் சிஸ்டம் நான் என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவல் டு எஸ்ஐ யூனிட்டை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷரோட வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்டுக்கு நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டமாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறதுனால ப்ரெஷர் ஃபங்க்ஷனை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா P1. ஸோ அதில் இருக்க டைமென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், மாஸு, லென்த்து, டைம். ஸோ அது வந்து நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுனால M1, L1, T1 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட பவர் ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அன்னவுன். ஸோ அப்போது அதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா பவர் ஆஃப் A, B, C அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம், நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்க்கு வந்து நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இப்போ எஸ்ஐ யூனிட்க்கு ஈக்குவல் பண்ணும்போது அதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செகண்ட் சிஸ்டமாக அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் வந்து ஈக்குவல் டு P2. அதோட டைமென்ஷன் பார்க்கும்போது என்னது, மாஸ், லென்த், டைம். ஸோ அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் சிஸ்டம். ஸோ அப்போ M2, L2, T2. ஸோ அப்போ அதோட பவர் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து அன்னவுன் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதோட பவர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ABC. ஸோ அப்போது இங்கே வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ABC அப்படின்னு எனக்கு வந்து ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், எஸ்ஐ யூனிட்டில் ப்ரெஷரோட வேல்யூ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ P2 வேல்யூ தான் என்ன அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுதான் நம்ம கொடுத்துருக்க கொஷின். ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா P2 ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா P2 ஈக்குவல் டு ஆல்ரெடி P1 வேல்யூ இருக்குது, மாஸ் M1, L1, T1 அப்பியரன்ஸ் நமக்கு வந்து இருக்கும். இப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குது, M2, L2, T2. ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் ஆகுது அப்படிங்கும்போது அது என்ன ஆகும், டிவிஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, M2 டிவைடட் L2 டிவைடட் T2. ஸோ அப்போ டிவிஷனுக்கு எனக்கு வந்து அப்பியரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ பவர் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ABC அதே மாதிரி ABC. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆர்டரை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன அது P1 ஈக்குவல் டு P1 இன்ட்டு M1 டிவைடட் M2 பவர் A. அதே மாதிரி பார்த்தோம் லென்த் L1 டிவைடட் L2 பவர் B. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, எனக்கு வந்து T1 டிவைடட் T2 பவர் C. ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பவர் ஃபங்க்ஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குது, P1 வேல்யூ சிஜிஎஸ் சிஸ்டம் தான், M1, L1, T1 அப்படின்றத நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நம்ம மாஸ் எப்படி சொல்லுவோம், கிராம். அதே மாதிரி லென்த்து அப்படி இருந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம், சென்டிமீட்டர். டைம் நம்ம வந்து செகண்ட் அப்படியே தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே வந்து மெட்ரிக் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்டு நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மாஸ் வந்து கிலோகிராம். அதே மாதிரி லென்த் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மீட்டர். டைம் வந்து செகண்ட் அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த வேல்யூஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டம் கன்சிடர் பண்ணலாம், சிஜிஎஸ் சிஸ்டத்தை M1, L1, T1 அப்படின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி எஸ்ஐ யூனிட்டை செகண்ட் சிஸ்டம் கன்சிடர் பண்ணனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா M2, L2, T2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூனிட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா சேம் யூனிட்டை நம்ம வந்து கொண்டு வந்து டிரைவ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன இருக்குது, P1 இன்ட்டு P1 into
m1 பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது 1 g கிராம் டிவைடட் 1 கிலோகிராம் பவர் a. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா b பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது லென்த். ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர் டிவைடட் 1 மீட்டர் பவர் b. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைம் என்னது எனக்கு வந்து 1 செகண்ட். ஸோ பவர் c. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த பவர் வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பவர் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ப்ரெஷரோட ஃபங்க்ஷன் டைமென்ஷன் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா m l பவர் -1 t பவர் -2. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரெஷரோட டைமென்ஷனை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா m l பவர் -1 t பவர் -2. ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுதான் டைமென்ஷன். ஸோ அப்போ இதுக்கு நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ மாஸோட பவர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே என்ன இருக்குது எனக்கு வந்து 1. ஸோ அப்போ இதை வந்து ஈக்குவல் பண்ணேன் அப்படின்னா ஏ வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 1. இப்போ பி ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது லென்த் இல்லையா. ஸோ அப்போ லென்த்தோட பவர் வந்து எனக்கு என்னது -1. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் அப்படின்னா -1. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சி வந்து என்ன டைம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா -2. அப்போ சி ஈக்குவல் டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சி ஈக்குவல் டு -2. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ P1 ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்கிறோம் P1 இன்ட்டு 1 கிராம் divided 1 kg பவர் 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்டிமீட்டர். ஸோ இப்போ 1 சென்டிமீட்டர் டிவைடட் 1 மீட்டர் பவர் b வேல்யூ என்னது -1 இன்ட்டு செகண்ட் 1 செகண்ட் டிவைடட் 1 செகண்ட். ஸோ அதோட பவர் பார்த்தோம் அப்படின்னா -2. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம், சேம் யூனிட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ இப்போ சேம் யூனிட் ஃபங்க்ஷனை நம்ம கொண்டு வரும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிராமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிலோகிராமுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ கிலோகிராமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம் நம்ம வந்து டிவைடட் 1000 வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா P1 இன்ட்டு 1000 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ அது வந்து நான் பவரில் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 10 பவர் -3 kg டிவைடட் 1 kg பவர் 1. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்டிமீட்டர் நான் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவோம் நம்ம வந்து டிவைடட் 100. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 10 பவர் -2 மீட்டர் டிவைடட் 1 மீட்டர் பவர் -1. இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது ரெண்டுமே செகண்ட் தான். ஸோ அப்போ அதோட நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1 தான். ஸோ அப்போ 1 பவர் -2. ஸோ இதை வந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் கேஜி கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி மீட்டர் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆகும். ஸோ இப்போ ரிமைனிங் டேர்மை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா P1 இன்ட்டு 10 பவர் -3 பவர் 1. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10 பவர் -2 பவர் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா -1. ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது இங்கே வந்து 1 பவர் -2. ஸோ அப்போ அதோட வேல்யூ எனக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 1 தான். ஸோ அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது எனக்கு வந்து P1 இன்ட்டு இங்கே வந்து 10 பவர் -3 அப்படியே தான் வரும் இன்ட்டு இங்கே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 டிவைடர் 10 பவர் -2 இருக்குது. ஸோ அதை நான் எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா P1 இன்ட்டு 10 பவர் -3 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது எனக்கு வந்து 10 பவர் -2.
ஸோ இதை நான் வந்து எப்படி எழுதலாம், 1/10 எழுதலாம், 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இதை வந்து ரெசிப்ரோக்கில் எடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகிடும், 10 ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து இன்ட்டு 10 ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இங்கே பார்த்தோன்னா எனக்கு என்ன இருக்குது, P1 இன்ட்டு 10⁻³ ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் எப்படி அப்படின்னா, P1 இன்ட்டு 10⁻⁻1. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து P1 வேல்யூ வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம், என்ன அப்படின்னா 76 இன்ட்டு என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980 டிவைடட் இந்த 10. நமக்கு வந்து என்ன இருக்கு, இங்கே வந்து நமக்கு வந்து 10⁻⁻1. ஸோ அப்போ 1/10. ஸோ அப்போ இதை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது, எனக்கு வந்து 76 இன்ட்டு 13.6 இன்ட்டு 980. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1.01 இன்ட்டு 10⁻5. ஸோ இந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து நியூட்டன், அதாவது டைனி அப்படின்றத நம்ம வந்து ஃபோர்ஸோட யூனிட்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபோர்ஸோட யூனிட் தான் இங்கே நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா நியூட்டன். ஸோ அப்போ என்ன cm⁻². ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன ஆகும், m⁻². ஸோ அப்போ P2 வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1.01 இன்ட்டு 10⁻5 நியூட்டன் m⁻². ஸோ ஆல்ரெடி கொஷின்லேயே நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க கொஷின்லேயே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷர் இன்ட்டு நியூட்டன் m⁻²க்கு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்டுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். அவ்வளோதான். தேங்க்யூ.